ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோன் வாங்கினவங்கள இனிமேல் லோன் ஏஜெண்ட் வந்து டார்ச்சர் பண்ணாங்களோ, இல்லைனா ஒரு ஆன்லைனில் லோன் வாங்கியிருப்போம், அவங்க வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணாங்களோ, கண்டிப்பாக இன்னும் அவங்களுக்கு ஜெயில் கன்ஃபார்ம். இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நன்மை பயக்கிற வகையில் ரிசர்வ் வங்கியோட ஒவ்வொரு முடிவும் பார்த்திங்கன்னா மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக தான் இருக்குது. அந்த வகையில் இனிமேல் ரிசர்வ் வங்கி அனுமதி இல்லாமல் செயல்படுற நிறுவனத்துக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு புதிய சட்ட மசோதா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரிசர்வ் வங்கி அங்கீகாரமின்றி செயல்படும் எந்த ஒரு கடன் வழங்கும் நிறுவனமும் கடன் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை வந்து கொடுக்கணும்னு சொல்லி ஒரு புதிய மசோதா நிறைவேற்றணும்னு சொல்லி ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த ரிசர்வ் வங்கி அனுமதி இல்லாமல் கடன் வழங்கும் ஆல்ரெடி இருக்கிற நிறுவனங்கள் வந்து கடன் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 1 லட்ச ரூபாயிலிருந்து 1 கோடி வரைக்கும் வந்து அவங்களுக்கு ஃபைன் வந்து போடுவாங்கன்னு சொல்லி ரிசர்வ் வங்கி ஒரு புதிய விதிமுறை வந்து விதிக்க போகிறாங்க. இந்த விதிமுறைக்கு பேர் பார்த்திங்கன்னா பியூலா சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 13ஆம் ஆண்டு இந்த உத்தரவு வந்து பிறப்பிக்க போகிறாங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரிசர்வ் வங்கியால் அங்கீகரிக்கப்படாத கடன் நிறுவனங்களுக்கு கடன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு 10 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனையும் 1 லட்ச ரூபாயிலேருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு அபராதமும் வந்து விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த டிஜிட்டல் லோன் ஆப்ஸ், அதாவது ஆன்லைன் லோன் ஆப்ஸு, இந்த மாதிரி இது மூலமாக கடன் கொடுத்து நிறைய பேர் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. அதனால் மன உளைச்சலாகி நிறைய பேர் வந்து தற்கொலைக்கு முயல்கிறாங்க. அதே மாதிரி தற்கொலையும் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேங்க்லேயோ ஒரு NBFCலேயோ கடன் வாங்கி அவங்களையும் பார்த்திங்கன்னா வீட்டு முன்னாடி நின்றுட்டு டார்ச்சர் பண்ணி அவங்கள வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது, ஸோ அடாவடித்தனம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரணும்னு சொல்லி தான் ரிசர்வ் வங்கி இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. கடன் கொடுத்தவங்க கடன் வாங்கினவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸோ அதே மாதிரி டேட்டாவோ வெளி மாநிலங்களுக்கு இல்லைனா வெளிநாட்டிற்கு பார்த்திங்கன்னா அதை வந்து அவங்களுடைய அனுமதி இல்லாமல் கொடுத்தாங்கன்னா அது CBIக்கு கைக்கு வந்து ஒப்படைக்கப்படும் சொல்லி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த விதிமுறை ரிசர்வ் வங்கி அறிவித்ததில் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விதிமுறை தான். இனிமேல் பார்த்திங்கன்னா லோன் ஏஜெண்ட் வந்து டார்ச்சர் வந்து இருக்காது. ஆன்லைன் லோன் ஆப்ஸ் டார்ச்சர் வந்து இருக்காது. ஸோ எந்த ஒரு டார்ச்சருமே இருக்காது. அப்படியே மீறி வந்து டார்ச்சர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கும். அதேமாதிரி ஃபைன் வந்து போடுவாங்க கடன் கொடுத்தா. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா நிறைய விதிமுறைகள் ரிசர்வ் வங்கி இப்போ சமீப காலமாக வந்து அறிவிச்சு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், கடன் வாங்கினவங்களுக்கு. ஸோ கடன் வாங்கினவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.